வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டிமீட்டர் ப்ராபு வித் ஷார்ப் பாயிண்ட். ஓகேங்களா, ஷார்ப் நீடில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். போட்டிருக்கு பாருங்க. மல்டிமீட்டர் டெஸ்ட் மீட்டர் லீட்ஸ் வித் பனானா ஃப்ளக் டிஜிட்டல் கிளாம்ப் டெஸ்ட்னு போட்டிருக்கா. ஓகே, எம்ஆர்பி வந்து 200, நான் 113 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகேங்களா, எலக்ட்ரானிக் ஸ்பைசஸ். ஓகே, இது பிரித்து ஒர்க் பண்ண செக் பண்ணிக்கலாம். நீட்டாக விட்டுங்க, அப்போ தான் நம்ம திருப்பியும் அது சீல் பண்ணவோ இதை பண்ண முடியும். நேராக கரெக்டாக வெட்டணும். இது மட்டும் இல்லை, எப்போவுமே எதை வெட்டினாலையும், ஏதாவது ஸ்நாக்ஸ் பாக்கெட் வெட்டினாலே நீட்டாக வெட்டுங்க நேராக. இது ஒரு கேப் மாதிரி இருக்குது, உள்ளே போட்டிருக்காங்க இழுப்பிக்கிற மாதிரி. ஓகேங்களா, கேப்பை பிச்சுக்கலாம். சொன்ன மாதிரி நல்லா ஊசி ஷார்ப் நீடில் தாங்க இருக்குது. இதுலேயும் நம்ம கவர் கேப் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த நீடிலுக்கும் ஏதாட்டு குத்தி டேமேஜ் ஆகிவிடுறதுக்காக நீடில் போட்டிருக்காங்க. எடுத்து கீழே வந்துட போது, எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஓகே, இது யூனிவர்சல்னு சொன்னாங்க. நான் வச்சுருக்கிற மல்டிமீட்டருக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம். இதாங்க வழக்கமாக நம்ம மல்டிமீட்ரு. கருப்பு வந்து காமன்லேயும் ஓகே செட் ஆகுதுங்க, நல்லா வேலை தப்பிச்சோம். சிகப்பு வந்து ஜேகிஎம் மில்லி ஆம்பியர் இருக்குல்ல. ஓகே, இப்போ நாம் வந்து டயோட் மோடில் வச்சுக்கலாம். வச்சாச்சுங்களா, வச்சாச்சு. டயோட் மோடு திருப்பி வச்சாச்சு. இப்போ டச் செக் பண்ணிக்கலாம். கேட்குதுங்களா? ஓகேங்க, நல்லா இருக்குது. போட்டிருக்காங்க 1000 வோல்ட் மேக்ஸிமம். நல்லாவே இருக்குது, பிடிக்கிறது நல்ல க்ரிப்பாக இருக்குது. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இதையும் போட்டிருக்காங்க. சரி, இதில் பார்ப்போம். கருப்பாக இருக்குது. 1000 வோல்ட்டு மேக்ஸிமம். அப்புறம் 20 ஜூம் ஆக மாட்டேங்குது. ஆயிரம் வோல்ட்டு 20 ஆம்பியர். ஓகேங்களா, முதல்ல வாங்கினது பார்த்திங்கன்னா 10 ஆம்பியர் போட்டுருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 வோல்ட்டு 20 ஆம்பியர். காட்டலான்னு பார்த்தா சரியாக ஜூம் ஆக மாட்டேங்குது. ஓகே, தெரியுதுங்களா? 20 ஆம்பியர் 1000. ஓகேங்க, நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வாங்கினது இது உள்ளதாக இருந்தது, கொஞ்சம் நல்லா குண்டாக இருந்து சரியாக பாயிண்ட் பண்ண முடியல. நல்லா பாயிண்ட் பண்ணுற மாதிரி நல்லா பாயிண்டடாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்பைஸோடது. தெரியுதுங்களா? 20 ஆம்பியர், 1000 வோல்ட் மேக்ஸிமம், 20 ஆம்பியர். எலக்ட்ரானிக் ஸ்பைஸோடது. இப்போ சேல்ஸ் இருக்குது. இப்போ கிரேட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அந்த சேல் போய்கிட்டு இருக்குது. கிரேட் ஃப்ரீடம் சேல் போய்கிட்டு இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா